பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்துவினால் நமக்கு சமாதானம் கிடைத்தது. கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் ஒரே ஜனங்களாக்குகிறார். இவர்களுக்கு இடையிலே ஒரு சுவர் இருப்பதை போல அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் அவர்கள் வெறுத்தார்கள். அப்போ கிறிஸ்து தமது சரீரத்தை கொடுத்து இந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பகை என்கிற சுவரை அவர் உடைத்து எறிகிறார். என கண்பாண்டவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு, சமாதானமாய் நீங்கள் வாழக்கூடாதபடிக்கு சில சுவர்கள் உங்களுக்கு நடுவாக தடையாய் நிற்கலாம். எந்த காரியத்தை செய்தாலும் தடை, எந்த காரியத்தை செய்தாலும் முன்னாடி போக முடியாத நிலை, சமாதானம் இல்லாத நிலையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கல்வாரியில் இயேசுவால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு நடுவாக இருக்கிற எல்லா சுவர்களையும் பிரைஸ் அல்லாஹ், இன்றைக்கு இயேசு அந்த தடைகளெல்லாம் உடைத்தெறுகிறார். வேதம் சொல்லுகிறது, மீகா 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது இவரே சமாதானக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரால் மட்டுமே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், அவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. பிரைஸ் அல்லாஹ். அப்போ தேவனால் கொடுக்கப்படுகிற சமாதானம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை அது செய்து முடிக்கிறது. கொலேசியர் 1:20 வாசித்து பாருங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இந்த சமாதானத்தை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கொலேசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கிடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, நீங்களும் நானும் க்ளோரி டு காட் அழைக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? இந்த சமாதானமுள்ள வாழ்க்கையை வாழும்படிதான், இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படிதான். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கு ஆளுகை செய்வதாக. அவருடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் சமாதானத்திற்காக இயங்குகிற, சமாதானத்திற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறப்பா. தேவனுடைய சமாதானம் அவர்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி போராடுகிற எல்லா சத்தருடைய வல்லமைகளையும் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறேன். ஜெயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.